ஒரு மரம் உயரமா வளரணும்னா அதோட ரூட்ஸ் டீப்பா தான் இருக்கணும்னு யார் சொன்னா? வெல்கம் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரிதிங் டே 3. இன்னைக்கு நம்ம ஹீரோ செக்வாயா ட்ரீஸ். லாஜிக்கா பார்த்தா 300 அடி வளரக்கூடிய இந்த மரத்துக்கு ரூட்ஸ் டீப்பா தான் இருக்கணும். ஆனா ரியாலிட்டி இதோட ரூட்ஸ் ஷாலோவா இருக்கு. அப்புறம் எப்படி இந்த மரம் இவ்ளோ உயரமாவும் இவ்ளோ ஸ்ட்ராங்காவும் இருக்குது? சிம்பிள். இந்த மரம் தனியா நிக்கல, பக்கத்துல இருக்க மரங்களோட ரூட்ஸை டைட்டா ஹோல்ட் பண்ணி இன்டர்லாக் பண்ணிருக்கு. ஒரு மரம் இல்ல, ஹோல் ஃபாரஸ்டே நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. அதனாலதான் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் இந்த மரம் ஈஸியா விழறது இல்ல. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? நம்ம பெருசா வளரணும்னா டெப்த் எவ்வளோ முக்கியமோ கனெக்ஷன் அதை விட முக்கியம். உங்க ஸ்கில்ஸ், உங்க டேலண்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா உங்க டீம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கம்யூனிட்டி கூட நீங்க டுகெதரா இருந்தா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபாஸ்ட், கோ அலோன். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார், கோ டுகெதர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க தனியா நிக்கிறீங்களா இல்ல செக்வாயா மாதிரி கனெக்டடா நிக்கிறீங்களா?